Hello everyone. Group 2 எக்ஸாம்க்கான இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம டாபிக் வைஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் சஃபிக்ஸஸ். ஜென்ரலாக இது ஒரு ஈஸியான டாபிக். நம்ம ஸ்கோரிங் ஏரியா ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாக மார்க் லூஸ் பண்ணக்கூடிய ஏரியாவும் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பேசிக்ஸ் என்னென்ன ப்ரிஃபிக்ஸஸ் சஃபிக்ஸஸ் கேட்டிருக்காங்க, ஆல்சோ எந்த இடத்துல வந்துட்டு நமக்கு டவுட்ஸ் வர மாதிரியான கொஸ்டின்ஸை வந்துட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ரூட் வேர்ட்னு நமக்கு ஒன்று இருக்கும். அந்த வார்த்தைக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணக்கூடிய வார்த்தைக்கு பேர் தான் என்னன்னா ப்ரிஃபிக்ஸ். ப்ரீஃபிக்ஸ் எங்களுக்கு போய் ஃபிக்ஸ் பண்ணுறோம், முன்னாடி கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு ரூட் வேர்டுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரூட் வேர்டோட ஆப்போசிட் மீனிங் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ரூட் வேர்டோட ஆப்போசிட் மீனிங் அப்படிங்கிறது நமக்கு டிரைவ் பண்ணலாம். ஓகேங்களா? அதே சஃபிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ரூட் வேர்டுக்கு பின்னாடி ஆட் பண்ணக்கூடிய வேர்டு தான் வந்துட்டு சஃபிக்ஸ். ஓகே, சஃபிக்ஸ். அப்ப இந்த சஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போது மீனிங் அப்படிங்கிறது நமக்கு பெருசா சேஞ்ச் ஆகாது. ஆனா இது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வருமோ அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்துட்டு மாறும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு சிவியர் அப்படின்ற வார்த்தை எடுக்கிறேன். ஸோ சிவியர் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் கூட நான் என்ன பண்றேன்னா எல்வை அப்படின்ற சஃபிக்ஸை ஆட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? சிவியர்லி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஆனா சிவியர்லி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவா இல்ல, இது ஒரு அட்வர்ப். இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரிஃபிக்ஸ்க்கும் சஃபிக்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது வார்த்தையோட ஆப்போசிட் மீனிங் தரக்கூடிய இன்னொரு வார்த்தையா அது ஃப்ரேம் பண்ணி கொடுப்போம். ஆனா சஃபிக்ஸ் அப்படிங்கிறது மீனிங் அப்படிங்கிறது நமக்கு பெருசா சேஞ்ச் ஆகாது, ஆனா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ நவ் வில் சி வாட் ஆர் தி காமன் ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் தேர் மீனிங்ஸ். நான் இப்போ வந்துட்டு ஒரு வார்த்தையோட ஆப்போசிட்டா கொண்டு வரணும் அப்படின்னா நான் வந்துட்டு என்னென்ன ப்ரிஃபிக்ஸஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, ஹேவ், அன், இன், இன், இல், இர், திஸ், நான், இது ஜென்ரலா நமக்கு தெரிஞ்சது தான். பட் இதுல வந்துட்டு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறது மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்ப எல்லாமே வந்துட்டு ஆப்போசிட் தான் கொடுக்க போகுது, இல்ல அப்படின்ற அர்த்தம் தான் தரப்போகுது. இப்ப பாத்தீங்கன்னா அன் அப்படின்னா நாட், இந்த இது எல்லாமே வந்துட்டு நாட் தான் சொல்ல போகுது. டிஸ் அப்படிங்கறதும் நாட் தான் சொல்லுது, நான் அப்படிங்கறதும் நாட் தான் சொல்லுது, அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா வித்தவுட் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரூட் வேர்ட். நான் என்ன வார்த்தையை எடுக்கிறேனோ அந்த வார்த்தைக்கு நான் இந்த இதுல எந்த ப்ரிஃபிக்ஸ் செட் ஆகும் அப்படிங்கறத நான் யோசிச்சு போடணும். சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பி அப்படின்னு எடுக்கிறேன்னா, ஹாப்பி அப்படிங்கிறதுக்கு இன்ஹாப்பி இதெல்லாம் செட் ஆகுது. நேச்சுரலி அன்ஹாப்பி வில் பி த பெஸ்ட் சாய்ஸ். சிமிலர்லி இப்போ ஒரு வார்த்தை வந்துட்டு பி எம் பி, இஃப் த ரூட் வேர்ட் பிகின்ஸ் வித் பிஎம்பி, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இம் அப்படிங்கறத ஆட் பண்ணுவேன். ஓகேங்களா? இன் அப்படிங்கிறது தான் மாறி வரும். எப்படி வரும்னா இம் அப்படின்னு சொல்லி மாறி வரும். ஓகேங்களா? ஸோ இம்பாசிபிள் அப்படின்னு வருது. இந்த இன்னே என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு வார்த்தை எல்ல ஸ்டார்ட் ஆகும்போது அது இல் அப்படின்னு சொல்லி மாறும். சரிங்களா? ஸோ இந்த இன் தான் வந்துட்டு இன் தான் எப்படி மாறுது? இம்மாவும் இல்லாவும் இர்ராவும் மாறுது based on the starting letter of the root word. Starting letter of the root word, if it is B, M, P, you will use in. அதே வந்துட்டு எல்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா இல் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஆர்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா இர் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஆப்போசிட் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஆப்போசிட் எஸ்பெஷலி ராங் இல்லாட்டி பிஹேவியர் அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம சொல்லணும் அப்படிங்கும்போது டிஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். டிஸ்அக்ரி, ஓகே, டிஸ்கனெக்ட், ஆர் யூ கேன் ஆல்சோ ஆட் லைக் ரிவர்ஸ். ஒரு விஷயத்த வந்துட்டு ரிவர்ஸ் பண்றோம். இப்போ டிஸ்அக்ரி, அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன? ஒத்துக்கிறது. அதோட ரிவர்சல் தான் என்னது? டிஸ்அக்ரி. தென் நான் அப்படின்னா நாட், இல்ல அப்படின்னு சொல்றது. ஸோ நான் வயலண்ட், நான் ஸ்டாப். அப்படிங்கிறது என்ன பண்ணுது? வித்தவுட் சம்திங் அப்படின்ற அர்த்தத்தை தருது. அமாரல் ஆர் ஏசெக்சுவல் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? தென் டைம், ஆர்டர், ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் டினோட் பண்ணக்கூடிய ப்ரிஃபிக்ஸஸ் என்ன இருக்கு அப்படின்னா ப்ரீ, போஸ்ட், ரீ, ஃபோர், பை, ட்ரை, மல்டி. பை அப்படின்னா இட் டினோட்ஸ் டூ, ட்ரை ஃபார் த்ரீ, மல்டி அப்படின்னா மெனி. அப்ப ப்ரீ அப்படிங்கிறது என்ன பண்ணுது? பிஃபோர் அப்படின்னு சொல்லுது. இந்த ஃபோர் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? பிஃபோர் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த ப்ரீக்கும் ஃபோருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, ப்ரீ அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஜென்ரலான டேர்ம்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபோர் அப்படிங்கிறது ஜென்ரலா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஓகே. தென் போஸ்ட் அப்படிங்கிறது இட் டினோட்ஸ் ஆஃப்டர். ரீ அப்படிங்கிறது அகெயின் அப்படிங்கிற வார்த்தைக்கு வரும். சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ரிவ்யூ, போஸ்ட் வார், ரீடு, ஃபோகாஸ்ட், பை வீக்லி, ட்ரையாங்கிள் அண்ட் மல்டிபிள். நெக்ஸ்ட் ஒன் பிளேஸ், பொசிஷன் இல்லாட்டி டிரெக்ஷனை டினோட் பண்ணக்கூடிய ப்ரிஃபிக்ஸஸ் என்ன அப்படின்னா இன்டர், இன்ட்ரா, சப், சூப்பர், ட்ரான்ஸ் அண்ட் அப். இன்டர் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிட்வீன் சொல்லியிருக்காங்க. ஸோ பிட்வீன் அப்படிங்கிறது கன்ஜங்ஷனை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? ரெண்டு என்டிட்டிஸ் இருக்கும். அப்ப அந்த ரெண்டு என்டிட்டிஸ்க்கு நடுவில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம பிட்வீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிமிலர்லி இன்டர் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது பிட்வீன் அர்த்தம் கொடுக்குது. ஸோ விச் மீன்ஸ் யூ ஹாவ் டூ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்க்கு நடுவில் அப்படின்ற அர்த்தம் கொடுக்குற மாதிரி நான் ஒரு வார்த்தையை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா தென் ஐ வில் யூஸ் இன்டர். சிமிலர்லி இன்ட்ரா அப்படின்னா வித்தின் அ குரூப். ஓகே, ஒரு குரூப்புக்கு உள்ள. தென் சப் அப்படிங்கிறது பிலோ ஆர் அண்டர் அப்படின்னு சொல்லுவோம். சப் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சப் பார் அதாவது நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன், அதுக்கு கீழே தான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லும்போது சப் பார் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர் அப்படிங்கிறது அதோட ஆப்போசிட். நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன், அதுக்கு மேல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது ஐ யூஸ் சூப்பர். ஓகே, சூப்பர் ஹியூமன். ஹியூமனுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குமோ அதுக்கும் மேல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ட்ரான்ஸ் அப்படின்னா அக்ராஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இட் இஸ் நாட் பிட்வீன், ரெண்டு விஷயத்துக்கு நடுவுல கிடையாது, ஒரு குரூப்புக்கு அதுக்குள்ளேயே அப்படிங்கிறதும் கிடையாது. அக்ராஸ் அப்படின்னா இட் கிராசஸ் சம் பவுண்டரிஸ். ஓகே, நிறைய நம்ம வந்துட்டு கிரைட்டீரியாஸ் வச்சிருப்போம், அந்த கிரைட்டீரியாஸ் எல்லாத்தையும் தாண்டி அப்படின்ற அர்த்தம் கொடுக்கணும்னா ஐ கேன் யூஸ் தி வேர்ட் ட்ரான்ஸ். சிமிலர்லி அப் அப்படிங்கிறது அப்வர்ட் இல்லாட்டி ஹையர் அப்படின்ற மூவ்மெண்ட்டை குறிக்கக்கூடிய வார்த்தையா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ரிஃபிக்ஸஸ் ஆர் விச் டினோட் டிகிரி, சைஸ், குவான்டிட்டி. அப்ப இதுக்கு என்னென்ன ப்ரிஃபிக்ஸஸ் இருக்கு அப்படின்னா ஹைப்பர், ஹைப்போ, மைக்ரோ, மேக்ரோ, மினி அண்ட் மெகா. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஹைப்பர் அப்படின்னா அதிகமான, ஓவர், எக்ஸசிவ் ஆர் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஹைப்பர் ஆக்டிவ், ஆக்டிவா இருக்கலாம் ஆனா இந்த பையன் எப்படி இருக்கான்? ஹைப்பர் ஆக்டிவா இருக்கான். சிமிலர்லி ஹைப்போ அப்படின்னாக்கா இதோட ஆப்போசிட், அண்டர் ஆர் பிலோ நார்மல். ஓகேங்களா? ஹைப்போதெர்மியா இல்ல ஹைப்போடெர்மிக், இதெல்லாம் வந்துட்டு நம்ம டெக்னிக்கலி யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ். ஓகே, தென் மைக்ரோ அப்படின்னா என்ன? ரொம்ப குட்டியா இருக்கும். மைக்ரோஸ்கோப், மைக்ரோசிப், மைக்ரோசிம் கூட நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ வெரி ஸ்மால் அப்படின்னு அர்த்தம். தென் மேக்ரோ அப்படின்னா என்ன? இதோட ஆப்போசிட், லார்ஜ். ஓகே, பெருசா இருக்கிறது. தென் மினி அப்படின்னா ஸ்மால் ஆர் மினியேச்சர். ஸோ மைக்ரோ அப்படிங்கிறதும் மினி அப்படிங்கிறதும் ஒரே மீனிங் தான் தருது, ஸ்மால் அப்படின்னு தான் அர்த்தம் வருது. பட் மைக்ரோ அப்படிங்கிறது மினியை விட குட்டி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தென் மெகா அப்படிங்கிறது வெரி லார்ஜ் ஆர் கிரேட். தென் இஃப் யூ வாண்ட் ஷோ நேச்சர் ஆர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி வேர்ட்ஸ், அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரிஃபிக்ஸஸ் யூஸ் பண்ணலாம். யூ ஹாவ் லைக் கோ, காம், கான், ஆட்டோ, பயோ, ஜியோ, டெலி. ஓகே, இது வந்துட்டு என்ன அர்த்தம் கொடுக்குது? கோ, கம், கான் இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா டுகெதர் வித் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். ஓகேங்களா? நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்றேன், அந்த வார்த்தையை வந்துட்டு அர்த்தம் மாத்த போறேன். அர்த்தம் மாத்தும் போது இதோட சேர்ந்து இல்ல டுகெதர் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கணும் அப்படின்னா ஐ வில் யூஸ் கோ, காம், கான். அதே போல செல்ஃபா இருக்கு அப்படின்ற அர்த்தம் கொடுக்கணும் அப்படின்னா ஐ வில் யூஸ் தி வேர்ட் ஆட்டோ. வி ஹாவ் ஆட்டோ பயோகிராஃபி. பயோகிராஃபி அப்படின்னா ஒருத்தங்களோட லைஃப் பத்தி எழுதுறது. அப்ப அது அவங்களே செல்ஃபா எழுதிக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம அதை ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோ அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணுது? செல்ஃப் அப்படின்ற மீனிங் கொடுக்குது. சிமிலர்லி பயோ அப்படிங்கிறது என்ன பண்ணுது? லைஃப் அப்படின்ற அர்த்தம் தருது. பயோ இல்ல ஜியோ, பயோகிராஃபி. ஓகே, ஜியோ அப்படிங்கிறது எர்த், ஜியோடெட்டிக் அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா டேர்ம்ஸ். தென் டெலி அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா இட் ஷோஸ் ஃபார் ஆர் டிஸ்டன்ட் அப்படின்ற அர்த்தம் கொடுக்குது. ஸோ டெலிஃபோன் விச் மீன்ஸ் யூ கேன் கால் சம்வன் ஹூ இஸ் ஃபார் அவே. ஓகே, டெலிவிஷன் அப்படிங்கிறது யூ கேன் see something even when you are far away. Okay, so these are the common prefixes. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு காமன் சஃபிக்ஸஸ் அண்ட் தேர் மீனிங்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த சஃபிக்ஸஸ்லாம் என்ன பண்றோம்னு சொன்னோம், இது வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு மாத்துது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா நவுன் ஃபார்மிங் சஃபிக்ஸஸ், அதாவது நவுன்ஸை கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன சஃபிக்ஸஸ் இருக்கு, எப்படியெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படி என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னா நெஸ், ஷன், SION, that is also shun, meant, or, ist,
இட்டி, குட். இப்ப இந்த வார்த்தைகள்லாம் நம்ம வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப நமக்கு ஒரு சூஸ் மாதிரி கொடுத்துட்டு ABCD கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு வாட் இஸ் இட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நவுன் அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா இந்த சஃபிக்சஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது டெஃபினட்டா ஒரு நவுனா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டைப் கொஸ்டின்ஸை கூட ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த வார்த்தைகள்லாம் என்ன பண்ணுது, நெஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா ஒருத்தங்களோட ஸ்டேட் இல்லாட்டி குவாலிட்டியை சொல்லுது. ஹாப்பினஸ், ஹாப்பி அப்படிங்கிறது என்ன, ஒரு அட்ஜெக்டிவ், ரைட்? அப்ப ஹாப்பினஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு நவுன். பட் அது என்ன பண்ணுது, ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ற ஸ்டேட் சொல்லுது. ஓகேங்களா? இப்ப நெஸ் ஆட் பண்ணும்போது அது என்ன ஆகுது, அந்த ஸ்டேட் ஆர் குவாலிட்டி அப்படிங்கிறது காமிக்கும். அதே ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா இட் டாக்ஸ் அபவுட் த ப்ராசஸ் ஆர் த ஆக்ஷன். ஓகேங்களா? செலிப்ரேஷன், செலிப்ரேட் அப்படிங்கிறது ஒரு verb இல்லைங்களா? அப்ப அந்த செலிப்ரேட் அப்படிங்கிறது என்னவா மாறுது, செலிப்ரேஷன் ஒரு நவுனா மாறுது. எப்படி, TION இல்லாட்டி SAON for the other words. இதை நம்ம சேர்க்கும் போது அது நவுனா மாறுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், மென்ட் அப்படிங்கிறது என்ன மாதிரி வார்த்தைகள் கூட நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படின்னா ரிசல்ட் இல்லாட்டி ப்ராசஸ் பத்தி சொல்லும்போது நம்ம ஆட் பண்ணுவோம். டெவலப்மெண்ட். ஓகே. ஆர் அப்படிங்கிறது ஒரு பர்சனை டினோட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. டீச்சர், ஆக்டர். ஓகே. இஸ்ட் அப்படிங்கிறது யார் அந்த விஷயத்த பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்கள டினோட் பண்றதுக்காக நம்ம சொல்லுவோம். என்வாயன்மெண்டலிஸ்ட் இல்ல ஆர்டிஸ்ட், சயின்டிஸ்ட், இந்த மாதிரி. அதே இட்டி அப்படிங்கிறது என்ன பண்ணுது, இட் ஆல்சோ ஷோஸ் குவாலிட்டி ஆர் ஸ்டேட், ஆக்டிவிட்டி. ஓகே. ஹுட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா இட் ஷோஸ் ஸ்டேட், கண்டிஷன் ஆர் அ குரூப். சைல்ட்ஹுட், நெய்பர்ஹுட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், அட்ஜெக்டிவ் ஃபார்மிங் சஃபிக்ஸஸ். நான் ஒரு சஃபிக்ஸை ஆட் பண்றேன், அந்த சஃபிக்ஸை ஆட் பண்ணதுனால எனக்கு கிடைக்கக்கூடிய வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவா மாறுது அப்படின்னா அது என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னா யூ ஹாவ் ஃபுல், நெஸ், லெஸ், அஸ், இஷியஸ், ஏபிள், இபிள், இஷ், இக், இக்கல். ஓகேங்களா? இந்த வார்த்தைகள்லாம் என்ன பண்ணுது, ஒரு வார்த்தைய, ஒரு ரூட் வேர்டை எனக்கு அட்ஜெக்டிவா மாத்தி கொடுக்குது. ஓகேங்களா? அப்ப நவுனுக்கும் அட்ஜெக்டிவ்க்கும் இதுதான் டிஃபரன்ஸ். இந்த வார்த்தைகள்லாம் இந்தந்த சஃபிக்ஸ், நெஸ், ஷன், மென்ட் இதெல்லாம் வச்சிருந்துச்சுன்னா அது ஒரு நவுன். அதே வந்துட்டு நமக்கு ஃபுல், லெஸ், இயர்ஸ், ஷெஸ் இந்த மாதிரி எல்லாம் முடிச்சு அப்படின்னா இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். ஓகே. அப்ப ஃபுல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஃபுல் ஆஃப். ஓகே. லெஸ் அப்படின்னா என்ன, வித்தவுட். ஓகே. ஹோப்லெஸ், கேர்லெஸ். தென் house or ears, having the quality of dangerous, curious. டேஞ்சர் இருக்கக்கூடிய, டேஞ்சரஸ், கியூரியஸ், ஒரு கியூரியாசிட்டி இருக்கு, ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஹேவிங் த குவாலிட்டி. ஓகே. அதே ஏபிள் ஆர் இபிள் அப்படின்னாக்கா கேப்பபிள் அப்படின்ற வார்த்தைக்கு சொல்றாங்க. ரீடபிள் அப்படின்னா என்ன அர்த்தம், படிக்கக்கூடிய, இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரீடிங். ஓகே. தென் இஷ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, இட் இஸ் சம்வாட் லைக், அதாவது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சைல்டிஷ், குழந்தைத்தனமா பண்ணாத, ஸோ சைல்டிஷ். அப்போ சம்வாட் லைக் சம்திங். ஓகே. இக் ஆர் இக்கல் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, இட் இஸ் ரிலேட்டிங் டு சம்திங். போயட்டிக், தென் ஹிஸ்டாரிக்கல். நெக்ஸ்ட் டைப் இஸ் அட்வர்ப் ஃபார்மிங் சஃபிக்ஸஸ். நான் ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்றேன், அந்த சஃபிக்ஸ்னால எனக்கு கிடைக்கக்கூடிய வார்த்தை ஒரு அட்வர்பா மாறுது. அப்ப என்னென்ன வார்த்தைகள் நான் இங்க ஆட் பண்ணா அது அட்வர்பா மாறும் அப்படின்னா யூ ஹாவ் எல்வை, லீ ஆர் வாட் இல்லாட்டி வாட்ஸ் இல்ல வைஸ். இந்த 4 வார்த்தைகளை ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, ஒரு வார்த்தை, ஒரு ரூட் வேர்ட் அப்படிங்கிறது அட்வர்பா மாறுது. ஸோ இது அட்வர்பா மாறும்போது என்ன அர்த்தம் தருது அப்படின்னா எல்வை அப்படிங்கிறது வந்துட்டு மேனரை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸ்வீட்லி, சாஃப்ட்லி, குவிக்லி, ஹாப்பிலி அதெல்லாம் என்ன பண்ணுது, என்ன மேனர்ல இருக்கு அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது, என்ன மேனர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு டினோட் பண்ணுது. வாட் ஆர் வாட்ஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னா டிரெக்ஷனை சொல்லக்கூடியது. டுவார்ட்ஸ் மீ ஆர் டுவார்ட்ஸ் த ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த டிரெக்ஷனை குறிக்கிறது. பேக்வேர்ட்ஸ் பின்னாடி, ஃபார்வர்ட் முன்னாடி. ஓகே. தென் வைஸ் அப்படிங்கிறது இன் ரிலேஷன் டு சம்திங் அப்படின்னு சொல்றாங்க. கிளாக் வைஸ் என்ன ரிலேஷன், கிளாக்கோட ரிலேஷன். கிளாக் எப்படி சுத்தும், எப்படி சுத்தும், அப்போ இன் ரிலேஷன் டு திஸ். லென்த் வைஸ், லென்த் அப்படின்னா என்ன, நீளம், அப்போ அளவுப்படி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், verb forming suffixes. நான் ஒரு ரூட் வேர்ட் எடுக்கிறேன், அது கூட ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்றேன், எனக்கு கிடைக்கக்கூடிய வார்த்தை ஒரு வேர்பா இருக்கு. அப்ப என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் நம்ம ஆட் பண்ணா வேர்ப் கிடைக்கும் அப்படின்னா யூ ஹாவ் ஐஸ்,
or n or iffy or fi. Okay, அப்ப eyes அப்படிங்கறத ஆட் பண்ணும்போது it makes or becomes something. Real eyes, realize, okay, to become modernize, okay, modern ஆக, to become modern. Then n அப்படிங்கறது என்ன பண்ணுது, again become, ஒரு விஷயத்து மாதிரி மாறுறது, இல்லாட்டி காஸ் ஆகுது. strengthen, okay, strength கூட நான் என்ன ஆட் பண்றேன், அப்ப எனக்கு strengthen அப்படின்னு சொல்லி கிடைக்குது. then to become strong அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. lengthen அப்படின்னாக்கா to become lengthy. similarly iffy or fi அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா make or cause பத்தி சொல்லுது. simplify, simple ஆக்கு, magnify, பெருசாக்கு. ஓகேங்களா. then what are the other suffixes? you have meant, ology, ship, dumb. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு புது வார்த்தை அப்படிங்கிறது கிடைக்குது. மென்ட் அப்படிங்கிறது ஜென்ரலா என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஆக்ஷன் இல்லாட்டி ப்ராசஸ் பத்தி சொல்லும். என்ஜாய்மெண்ட், ஆர்கியூமெண்ட். ஓகே, தென் ஆலஜி அப்படிங்கிறது என்ன சொல்லுது, ஸ்டடி ஆஃப் அப்படிங்கிறது டெனோட் பண்ணுது. ஸோ பயோலஜி, பயோ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், லைஃப்னு பார்த்தோம். அப்போ லாஜி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப், அப்போ ஸ்டடி ஆஃப் லைஃப். தென் சைக்காலஜி, சைக் அப்படிங்கிறது ஒருத்தரோட மென்டல் ஸ்டேட்டை பத்தி சொல்றேன். சிமிலர்லி ஷிப் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா பொசிஷன் ஆர் ஸ்டேட்டஸை குறிக்கிறது. ஃப்ரெண்ட்ஷிப், சைல்ட், லீடர்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட் டம் அப்படிங்கிறது டொமைன் ஆர் கண்டிஷனை சொல்லக்கூடியது. ஃப்ரீடம், kingdom, kingdom is a domain. Okay, so these are the common prefixes and suffixes. Now we'll just see what are the questions that have been asked in the previous year papers. So now we'll try answering the questions. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் த வேர்ட் வித் கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்கன்னா லீகல் அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணாக்கா இதோட ஆப்போசிட் மீனிங் அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரலா கிடைக்கும். அப்போ ஆப்போசிட் யூஸ் பண்றதுக்கு நம்ம அன், இன், இல், இர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோமா. அப்ப இந்த வார்த்தை எதுல ஸ்டார்ட் ஆகுது, எல்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுவேன், இல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவேன். ஸோ மை ரைட் ஆன்சர் would be ஆப்ஷன் ஏ, illegal. செகண்ட் ஒன், செலக்ட் த வேர்ட் வித் கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரியல் அப்படின்ற வார்த்தையை எழுதியிருக்காங்க. அப்ப ரியல் அப்படிங்கிற வார்த்தையோட ஆப்போசிட் என்ன அப்படின்னாக்கா அன்ரியல், ரியலிஸ்டிக் இல்ல அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், செலக்ட் த வேர்ட் வித் கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ். இதுல வந்துட்டு எந்த வார்த்தையில நம்ம ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பார்த்தோம்னா எமினென்ட், தென் ஆப்ஷன் பி எம்பவர், இமோஷனல், எம்ப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எமினென்ட், இமோஷனல், எம்ப்ளம் இது எல்லாமே வந்து சிங்கிள் வேர்டு. ஓகேங்களா, இது கூட எந்த ஒரு ப்ரிஃபிக்ஸும் ஆட் பண்ணல. பட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு எம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய வார்த்தைகளை சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ வே ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். 4 வார்த்தைகள் கொடுக்குறாங்கன்னா அந்த 4 வார்த்தையோட ஃபர்ஸ்ட் பிகினிங் லெட்டர்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கிறதா இருக்கும். பட் அதுல ஒண்ணுதான் வந்துட்டு நமக்கு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணி ஃபார்ம் பண்ண வார்த்தையா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன வார்த்தை எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா எம்பவர் அப்படிங்கறது எடுத்திருக்காங்க. ஸோ பவர் பிளஸ் எம் will give you empower. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணப்பட்ட வார்த்தை. மற்றது எல்லாமே வந்துட்டு இட் இஸ் an individual word on its own. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், செலக்ட் த வேர்ட் வித் கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ். அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் அப்படிங்கறது எடுத்திருக்காங்க. ஸோ பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், இன் அப்படிங்கறதே இம் அப்படின்னு மாறும். எப்போ, when the starting letter is B, M, P. அப்ப இங்க என்ன ஸ்டார்ட் ஆயிருக்கு, P ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. So you have to use im. So the right answer is option C, imperfect. Next one, select the word with correct prefix. இங்க வந்துட்டு okay, withdraw, then with bag, with room, and then with hall அப்படின்னு சொல்லிருக்காங்க. with அப்படின்னா என்ன அர்த்தம், back இல்லாட்டி away அப்படின்னு சொல்லி பார்த்தோங்களா. So இங்க பார்த்தோம் அப்படின்னா withdraw is the right answer. draw அப்படின்னா என்ன, எடுக்கிறது. அப்ப withdraw அப்படின்னா stepping back or stepping away from something. So option A is the right answer. Sixth question, select the word with correct prefix. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா dated அப்படின்ற வார்த்தையை எடுத்திருக்காங்க. அப்ப dated அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், mentioned with date அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப இதுக்கு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம அவுட்டேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்டேட்டட் அப்படின்னாக்கா இது வந்து இப்ப ட்ரெண்ட்லயே இல்ல ஃபேஷன்ல இல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி, அவுட்டேட்டட் இஸ் த ரைட் ஆன்சர். Seventh question, match the prefixes under column A with the words under column B to form compound words and select the correct code. இப்ப நமக்கு வந்துட்டு for, un, pre, post அப்படின்னு கொடுத்திருக்காங்க. plan, pone,
காஸ்ட் ஹாப்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஜென்ரலா என்ன தெரியும், அன் அப்படிங்கிறது ஹாப்பி கூட போகும், அன்ஹாப்பி அப்படின்னு சொல்லலாமா. அப்ப பி கோயிங் வித் சி, ஐ மீன் ஆப்ஷன் 4. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா போஸ்ட்போன் அப்படின்னு சொல்லுவோமா. ஓகே, போஸ்ட்போன். தென் ப்ரீ பிளான், நான் ஒரு விஷயத்த வந்துட்டு முன்னாடியே பேசணும் இல்ல முன்னாடியே வந்துட்டு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்காஸ்ட், அதாவது நம்ம இப்போ வெதர் ஃபோர்காஸ்ட் எல்லாம் வருது இல்லைங்களா, முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்றது. அப்போ 4 அப்படிங்கறதும் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம். ப்ரீ அண்ட் தென் 4 இது ரெண்டுமே வந்துட்டு முன்னாடி, பிஃபோர் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனா இது ரெண்டுத்துக்கும் வந்துட்டு நமக்கு அர்த்தம் அப்படிங்கிறது மாறும். 4 அப்படிங்கிறது ஜென்ரலா ஒரு டெக்னிக்கல் டேர்ம் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஃபோர்காஸ்ட், வெதர் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ இட் இஸ் அ டெக்னிக்கல் டேர்ம். ஓகே, ப்ரீ பிளான், பிளான் அப்படிங்கிறது ஜென்ரலா எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான். ஸோ ஜென்ரலிஸ்டிக்கா நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ரீன்னு சொல்லுவோம். டெக்னிக்கல் டேர்ம்ஸா இருந்துச்சுன்னா 4 அப்படின்னு வரும். ஸோ இதுலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லயும் நமக்கு எரர் வச்சிருப்பாங்க. இப்போ ஆப்ஷன் பி, அதாவது அன் அப்படிங்கிறது ஹாப்பி கூட போகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா. அப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆப்ஷன்ல அன் ஹாப்பி, பி கோஸ் வித் 4, ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்காங்களா. வேற என்ன ஈஸியா நம்மளால இந்த இடத்துல போட முடியும், போஸ்ட்போன். போஸ்ட்போன் அப்படிங்கிறது ஜென்ரலா எல்லாத்துக்கும் தெரியுமா. அப்ப டியும் என்ன பண்றாங்க, 2 கூட ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, ரைட். அப்ப நமக்கு எந்த இடத்துல எரர் வைக்கிறாங்க இல்ல எந்த இடத்துல வந்துட்டு நம்ம ட்ராப் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ட்ராப் பண்றாங்க. 4 நாளும் முன்னாடிதான், 3 நாளும் முன்னாடிதான். ஆனா நமக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும் எது வந்துட்டு டெக்னிக்கல் டேர்ம், எது வந்துட்டு ஜென்ரலா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 4 கோஸ் வித் காஸ்ட். அப்ப இது ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா யூ வில் கம் வித் ஆன்சர். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பாம்பே. ஃபோர்காஸ்ட், unhappy, pre-plan and then postpone. Option Bombay. 8th question. Which of the following is the correct prefix for the word effectual? அப்ப effectualக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அப்ப அது வந்துட்டு ஆப்போசிட்டான அர்த்தம் கொடுக்கணும் இல்லைங்களா. uneffectual, ineffectual, diseffectual or miseffectual. Ineffectual தான் கரெக்டான வார்த்தை. So the right answer is in. Next one, which is the correct prefix for the word partial? பார்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப பார்ஷியல் அப்படின்னாக்கா பகுதி அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுக்கோட ஆப்போசிட் என்ன அப்படின்னாக்கா இம்பார்ஷியல். ஸோ ஆப்ஷன் இஸ் இன். ஓகே, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, BMP இதுல ஸ்டார்ட் ஆச்சுன்னா யூ ஹேவ் டு கோ வித் இன். ஸோ வார்த்தை பார்ஷியல்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் இன். நெக்ஸ்ட் ஒன், அகெயின் காலம் ஏல இருக்கக்கூடிய ப்ரிஃபிக்ஸஸ் காலம் பில இருக்கக்கூடிய ரூட் வேர்ட்ஸோட நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா மல்டி, மிஸ், ஹைப்பர், ஃபோர். அண்ட் தென் ஆப்ஷன்ஸ் ஆர் சென்சிட்டிவ், ரன்னர், ஃபெசிட்டட் அண்ட் தென் பிஹேவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், மிஸ்பிஹேவ் அப்படிங்கிறது தெரியுமா. அப்ப பி கோஸ் வித் ஆப்ஷன் 4. நமக்கு ஆன்சர் வந்துருவோம். பட் ஸ்டில் வீல் செக். மல்டி ஃபெசிட்டட், அதாவது பன்முக திறமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ மல்டி ஃபெசிட்டட். தென் ஹைப்பர் சென்சிட்டிவ், ஓகே, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுது. ஃபோர் ரன்னர் அப்படின்னா முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ த ஆன்சர் இஸ் 3, 4, 1, 2. Okay, option C. 11th question. Choose the suitable prefix to form meaningful word from the given root word. Root word என்னன்னா significant. அப்ப significant ஓட opposite insignificant. So answer is option C, in. 4th question. Choose the appropriate prefix for the word fortune. Fortune அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், நமக்கு luck அப்படின்னு சொல்லுமா. அப்ப இதோட ஆப்போசிட் வந்துட்டு misfortune. So answer is option Bombay, miss. Find out the word that has got the wrong prefix அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வார்த்தைக்கு தவறான ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கறத ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. So invincible, malnourished, indelible, unaccessible. So இங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா unaccessible அப்படிங்கிறது தான் தப்பு. It should be inaccessible. So option Delhi is the right answer. 14th question. Add a prefix to the word noble to complete the sentence. Don't be dash noble. அப்ப நோபலோட prefix என்ன வரும் அப்படின்னா IG, ig அப்படின்னு சொல்லுவோம். ignoble அப்படின்னாக்கா not noble அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா, இது வந்துட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஏரியா. நோபல் அப்படின்னா இன்னோபிள், அன்னோபிள் ஏதோ ஒன்று நம்ம மைண்ட் சொல்லும். பட் த ரைட் ஆன்சர் இஸ் இக். ஓகே, ஆப்ஷன் டெல்லி, இக் நோபிள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நோபலான விஷயம் இல்லை அப்படின்ற இடத்துல நம்ம இக்னோபிள் அப்படின்னு சொல்லுவோம். So 14th question, option Delhi. 15th one, match the prefixes with the words and form the
coat. So mall, un, miss, pro, claim, nutrition, aware, spell. ஸோ நமக்கு மால் அப்படிங்கிறது நியூட்ரிஷனோட போகும் அப்படின்னு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆன்சருக்கு வந்துடலாம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. வில் சி த அதர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. அன்அவேர் அப்படின்னு சொல்லுவோமா, அன்அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அன் கோஸ் வித் அவேர். மிஸ் ஸ்பெல், மிஸ்ஸ்பெல்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மிஸ் கோஸ் வித் ஸ்பெல். ப்ரொக்ளைம், ப்ரொக்ளைம் ஒரு விஷயத்த கிளைம் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொக்ளைம். ஸோ ஆன்சர் இஸ் 2, 3, 4, 1. Option A. 16th question. Match the prefixes and the words post, ir, dis, non. Okay. Ir அப்படிங்கிறது என்ன வரும், ஆர் என்ற வார்த்தைக்கு முன்னாடி வருமா? ஸோ இதை வச்சு மேட்ச் பண்ணாக்க we'll see. We have 2 options. Okay. Fine. மற்றது பார்த்தோம்னா post independence அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ post independence. Ir, repairable. Dis, appearance, disappear அப்படின்னு சொல்லுவாங்க. So this goes with appearance, disappearance. And non-alignment, நம்ம பாலிட்டியில படிச்சிருக்கோம் non-alignment. Okay, so the answer is 3, 4, 1, 2, option C. 17th question. Match the correct prefixes with the root words. M, ultra, hyper, over, inter. Words are mission, tension, violet, power, lock. இப்போ இங்க எம் அப்படிங்கிறது பவர் கூட போகும் இல்லைங்களா? ஸோ எம் பவர். தென் அல்ட்ரா வயலட்னு சொல்லுவோமா? ஸோ அல்ட்ரா வயலட். ஹைப்பர், ஹைப்பர் அப்படின்னா அதிகமானோம். ஸோ ஹைப்பர் கோஸ் வித் டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன். தென் ஓவர் அண்ட் தென் இன்டர். ஓவர் கோஸ் வித் லாக், ஓவர்லாக். நம்ம மெஷின்லாம் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஓவர்லாக் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ ஓவர்லாக். தென் இன்டர்மிஷன், மூவிஸ்லாம் போகும்போது நம்ம இன்டர்மிஷன் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்மிஷன். ஸோ த ஆன்சர் இஸ் 4, 3, 2, 5, 1, ஆப்ஷன் டெல்லி. 18th question. Choose a suitable prefix that can be added to the word indicate to form a derivative. அப்ப indicate அப்படின்னாக்கா ஒரு விஷயத்தை நம்ம பாயிண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப கவுண்டர் இண்டிகேட் அப்படிங்கிறது கரெக்டா? ஸோ கவுண்டர் இஸ் த ரைட் ப்ரிஃபிக்ஸ் ஃபார் த வேர்ட் இண்டிகேட். கவுண்டர் இண்டிகேட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஏன் ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு செட் ஆகாது, வை இஸ் இட் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்துட்டு நம்ம கவுண்டர் இண்டிகேட் அப்படின்னு சொல்லுவோம். கவுண்டர் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 18th question, ஆப்ஷன் டெல்லி. 19th one, correct the match the correct prefix with their root words. Operate, clear, national, noble, ig, co, and multi. Ig அப்படிங்கிறது noble கூட வரும்னு பார்த்தோமா? So D will go with 1. Okay. National, multinational சொல்லுவோமா? Right. Then clear, unclear சொல்லலாம். Then cooperate அப்படின்னு சொல்லுவோம். So the answer is 2, 3, 4, 1. Option A. Then choose a root word that cannot be attached with the prefix counter. Counter கூட எது வந்துட்டு அட்டாச் ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம கவுண்டர் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ எது கூட ஆட் பண்றோம்? ஆக்ட் கூட ஆட் பண்றோம். கவுண்டர் ஆக்ட். தென் கவுண்டர் கிளாக் வைஸ், கவுண்டர் இண்டிகேட், கவுண்டர் பார்ட். கவுண்டர் ஆக்ட் அப்படின்னா அகெயின்ஸ்ட் தட் அப்படின்ற மாதிரியான மீனிங் தரும். ஓகேங்களா? அதே போல கவுண்டர் இண்டிகேட் அப்படின்னா என்னன்னு சொன்னோம், ஒரு விஷயம் ஏன் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லி அதோட ஆப்போசிட் வியூவையும் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். தென் கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னா என்ன, கிளாக் வந்துட்டு இப்படி சுத்தம், அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம இப்படி போறோம் அப்படின்னா தென் தட் இஸ் கவுண்டர் கிளாக் வைஸ். பட் கவுண்டர் பார்ட் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளோட கம்பேனியன் இல்ல கூட இருக்கவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? கவுண்டர் பார்ட். அப்ப கவுண்டர் பார்ட் அப்படின்ற வார்த்தை இருக்கு, பட் ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போது அது என்ன பண்ணும், அதோட ஆப்போசிட் மீனிங் தருமா? பட் கவுண்டர் பார்ட் அப்படிங்கிறது பார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், பகுதி. அப்ப கவுண்டர் பார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுவும் வந்துட்டு adjoining இல்லாட்டி இந்த கம்பெனி ஆஃப் அப்படின்ற மீனிங்ல தான் வரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு which cannot be attached to the prefix வார்த்தை என்ன அப்படின்னாக்க பார்ட் தான் நமக்கான ஆன்சரா இருக்கும். இல்லைங்களா? ஸோ இதுவும் வந்துட்டு நம்மள ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. கவுண்டர் பார்ட் அப்படின்ற வார்த்தை இருக்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம், பட் அது வந்துட்டு ஆப்போசிட் மீனிங் தருதா அப்படிங்கறத பார்க்கணும். இதுக்காக தான் நம்ம வந்துட்டு பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம். ஸோ ப்ரிஃபிக்ஸ் என்ன பண்ணும், ஒரு வார்த்தையோட ஆப்போசிட்டை நமக்கு சொல்லும். சஃபிக்ஸ் வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை மாற்றும். ஓகேங்களா? Next one, 21st question.
Fill in the blanks with suitable prefix from the given options. Your school organized an dash school sports event at Nehru Stadium. Write a report. அப்ப இங்க வந்துட்டு ஸ்கூல்ஸ்க்கு மத்தியில அப்படின்னு சொல்லுவோமா, அப்ப ரெண்டு ஸ்கூலுக்கு நடுவுல, அப்ப இட் மீன்ஸ் இன்டர். ஆப்ஷன் பாம்பே இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், மேட்சிங் த ப்ரிஃபிக்ஸ் வித் த ரூட் வேர்ட்ஸ். இர், மால், இம் அண்ட் டிஸ். அப்ப நமக்கு இது ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ். இங்க பாருங்க, இர் அப்படிங்கிறது ரெகுலர் கூட போகும், இர்ரெகுலர். தென் மால் அப்படிங்கிறது நிறைய வாட்டி பார்த்தோமா, ஸோ மால் கோஸ் வித் நியூட்ரிஷன், மால் நியூட்ரிஷன். அப்ப இது ரெண்டத்தை வச்சு பார்த்தோம்னாலே யூ ஹாவ் 2 ஆப்ஷன்ஸ் லெஃப்ட். ஓகே, ஸோ this and then im goes with m la start ஆகணும், moral. So immoral. Dislocation. So the answer is 4321, option C. ஸோ நமக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸை ரிப்பீட் பண்றாங்க, ஆனா அந்த ரிப்பீட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு நமக்கு ஆன்சர் இல்லை. we have to know the other 2 options to arrive at the answer. இது வந்துட்டு நம்மளோட லெசன். Next, question number 23. Choose the best answer by using the prefix in the following sentence. Your voice is dash audible. கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க, அப்ப inaudible அப்படின்னு சொல்லுவோம். So answer is Bombay, in. Question number 24. Choose a word with correct suffix. Suffix இருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம takeness, plainness, nuisance and then weakness அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த டேக்னஸ், பிளைன்னஸ், நியூசன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு மீனிங் இருக்கக்கூடிய ப்ராப்பரான வேர்ட்ஸ் தான். பட் வீக்னஸ் அப்படிங்கறத நமக்கு ஸ்டாண்டர்டா ஒரு வார்த்தை கூட நம்ம சஃபிக்ஸ் ஆட் பண்ணி ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஸோ டெல்லி இஸ் த ரைட் ஆன்சர். டேக்னஸ் அப்படின்னா பீங் டேக்கன் அப்படின்னு சொல்லலாம். தென் பிளைன்னஸ் அப்படின்னாக்கா நத்திங் மோர் ஆர் நத்திங் வெரி ஸ்பெசிபிக் ஆர் பியூட்டிஃபுல், பிளெயினா இருக்கு அப்படின்னு சொல்லி பிளெயின் ஸ்டேட்டை சொல்லக்கூடிய வார்த்தை தான் வந்துட்டு பிளெயின்னஸ். அண்ட் நியூசன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ சிங்கிள் வேர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஸ்டாண்டர்டா நம்ம எப்படி சஃபிக்ஸ் ஆட் பண்ணி ஒரு வார்த்தை கொண்டு வரோம் அப்படிங்கறத ஃபாலோ பண்றது வீக்னஸ் தான். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் டெல்லி, வீக்னஸ். 25th question. Select the word with correct suffix. Spicy, peacefully, selectly, servely. ஸோ இதுக்கோட ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ, ஸ்பைசி. இதுதான் வந்துட்டு ஸ்பைஸ் அப்படின்ற வார்த்தையோட நம்ம ஒய் அப்படிங்கறத ஆட் பண்ணி ஸ்பைசி அப்படின்னு சொல்லி சஃபிக்ஸோட ஃப்ரேம் பண்ணிருக்கோம். பீஸ்லி அப்படிங்கிறது தப்பு, இட் ஷுட் பி பீஸ்ஃபுல்லி. அதே போல செலக்ட்லி அப்படிங்கிறதும் தப்பு, இட் ஷுட் பி செலக்டிவ்லி. அண்ட் சர்வ்லி அப்படிங்கிற வார்த்தையே இல்லை, இட் ஷுட் பி லைக் சிவியர்லி ஆர் சம்திங் வித் தட். ஓகே. Question number 26. Select the word with correct suffix. அப்ப சஃபிக்ஸ் எதுல கரெக்டா இருக்குன்னு பார்க்கணும். breakful, breaken, breakable, breakish. breakful அப்படிங்கிறது தவறான ஃபார்மேஷன். ஆல்சோ breaken அப்படின்னு சொல்ல மாட்டோம், நம்ம வந்துட்டு broken அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? அதே போல breakish, இஷ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது இப்ப சைல்டிஷ் அப்படின்னு நம்ம சொன்னோம், சைல்டு மாதிரி அப்படின்னு இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம இஷ் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். ஸோ உடஞ்ச மாதிரி அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? ஸோ ரைட் ஆன்சர் இஸ் பாம்பே, பிரேக்கபிள். த டெண்டன்சி ஆஃப் பீங் broken. ஓகேங்களா? Next, 27th question. Attach the suitable suffix to the word underlined to complete the sentence. அப்ப இதுக்கு ஒரு சஃபிக்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. கங்கா ராம் died due to his stupidity. Okay, stupid னு சொல்லிருக்காங்க, stupidity அப்படின்னு சொல்லி வரலாம். So answer is Delhi, stupidity. 28th question. Choose the base word that does not form a derivative with suffix ity. இட்டின்ற வார்த்தைக்கு முன்னாடி அந்த ரூட் வேர்ட் வந்துட்டு எது சேராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப லோக்கல்னு இருக்கு, லோக்காலிட்டின்னு நம்ம சொல்லுவோமா? இட் இஸ் பாசிபிள். ஸ்பெஷல்னு இருக்கு, அப்ப ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவோமா? எஸ். எக்ஸல்னு இருக்கு, எக்ஸலிட்டி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். டிமிட்னு இருக்கு, டிமிடிட்டின்னு சொல்லுவோமா? ஆமா. சோ எது வந்துட்டு சேராதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர், எக்ஸல். 29th question. Match the words with their suffixes. அப்ப anchor, murder, hire, novel. அப்ப anchor அப்படிங்கிறது வந்துட்டு anchorage அப்படின்னு சொல்லுவோம். So anchor will go with anchorage. Murder, murderous அப்படின்னு சொல்லுவோம். So murderous, so murder will go with OUS. Hire அப்படின்னாக்கா hireling அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது hireling அப்படிங்கிறது யாரை டெனோட் பண்ணுவோம்னா menial jobs செய்யக்கூடியவங்களை வந்துட்டு hireling அப்படின்னு சொல்லுவாங்க. So novel அப்படிங்கிறது novelette அப்படின்னு சொல்லுவாங்க. So the answer is 3412, option A. 30th question. Find out the odd one in suffix. Suffixல எது வந்துட்டு ஆர்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம வந்துட்டு verbalize, concise,
familiarize, verbalize, and then popularize. இது எல்லாத்தையும் நம்ம பிரிக்க முடியுமான்னு பார்ப்போம். Popular and then ice, popularize. Familiar and then ice, familiarize. Verbal and then ice, verbalize. Concise அப்படி பிரிக்க முடியுமா? முடியாது. So this is the odd one. So A is the right answer. 31st question, match the word child with its correct suffix. Child அப்படின்னு வந்தாலே நம்ம childish அப்படிங்கிறது தான் பெஸ்டா இருக்கும். So the right answer is option B, childish, குழந்தைத்தனமாக. Okay. 32nd question, matching the words with their suffixes. Astonish, potential, ferocious, success. So astonishment அப்படின்னு சொல்லுவாங்க. Astonishment. So 2. Potential. Okay. Potential. இது எது கூட சேரும்னா இட்டி கூட சேரும். Potentiality அப்படின்னு சொல்லுவாங்க. So potential, potentiality. Then success, successfulனு சொல்லுமா? Yes. And then ferocious, ferociousness அப்படின்னு சொல்லுவோம். So the answer is 2, 4, 3, 1. Option C. 33rd question, matching the suffix with their root word. Okay. So migrate, notice, north, excite அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So migrate அப்படிங்கிறது ஷன்னோட போகும். migration சொல்லுவோமா? Okay. Notice, noticeable அப்படின்னு சொல்லுவோம். noticeable. North, northern, right? Northern. Excite, excitement. So 1. So the answer is 3, 4, 2, 1. Option Bombay. 34th question, matching the words with suffixes. Attain, eager, success, mortal. Success எப்பவுமே வந்துட்டு full கூட போகும். So successful னு சொல்லுவோம். Eager, eagerness னு சொல்லுவாங்க. Right? Eagerness. Then mortality அப்படின்னு சொல்லுமா? I mean நிறைய mortality rates படுத்திருப்போம். Infant mortality rate, maternal mortality rate. So mortal அப்படிங்கிறது இட்டி கூட போகும். So mortality. So 1. So attainment, attainment. 3, 4, 2, 1 is the answer. Option A. 35th question, matching the correct suffix with their root words. Color, hero, impress, credit, nation. So color அப்படிங்கிறது full கூட எழுதலாமா? Colorful. Okay. Hero, heroic, heroism அப்படின்னு சொல்லுவோம். So heroic. Then impress, impressive னு சொல்லுவோமா? Your performance was impressive அப்படின்னு சொல்லுவாங்க. So impressive. Then credit, creditable அப்படின்னு சொல்லுவோம். Creditable, right? And nation, national, Indian national, right? So nation will go with al. So the answer is 2, 4, 5, 3, 1. Option A. 36th question, matching the suffix with their root words. Love, kind, beauty, demonstrate. Love அப்படிங்கிறது lovely அப்படின்னு சொல்லலாமா? ly ஆட் பண்ணும்போது adverb மாறுது. So lovely. Kind, kindness னு சொல்லுவாங்க. So kindness. Beauty, beauty will go with full, beautiful. Demonstrate, demonstration, right? So the answer is 4, 1, 2, 3. Option A. 37th question, matching the words with their suffix. Frequent, book, capable, familiar. Familiarity அப்படின்னு சொல்லுவோம். Right? அதே போல ஃபெமிலியர்லி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு நம்மளால மேட்ச் பண்ண முடியாது. மற்றது எது வந்துட்டு செட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஃப்ரீக்வெண்ட் அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்லி வருமா? ஸோ ஃபெமிலியருக்கு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஃபெமிலியர், ஃபெமிலியாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரீக்வெண்ட் அப்படிங்கிறது எல்வை கூட மேட்ச் ஆகும். ஃப்ரீக்வெண்ட்லி சொல்லலாம். ஸோ 3. தென் புக், புக்லெட் சொல்லுவாங்களா? புக்லெட். கேப்பபிள், கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோமா? ஒருத்தவங்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேப்பபிலிட்டி. கேப்பபிள் வில் கோ வித் கேப்பபிலிட்டி. அப்போ ஃபெமிலியரைஸ் பாருங்க. ஐஸ், ஃபெமிலியர் அப்படிங்கிறது ஐஸ் கூட போகுது. ஃபெமிலியரைஸ். ஓகே. ஃபெமிலியர் இந்த ஒரு வார்த்தைக்கு நமக்கு 2 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இட்டி அப்படிங்கிறதும் வரும், அதே போல ஐஸ் அப்படிங்கிறதும் வரும். அப்போ இதை வச்சு நம்மளால மேட்ச் பண்ண முடியாது. நம்ம டக்குன்னு பார்த்ததும் ஓகே இட்டி கூட போகுது இல்லாட்டி ஐஸ் கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா we may go wrong. ஸோ எல்லா வார்த்தைகளையும் நம்ம ஒன்னொன்னா பாக்குறதுக்கு இதான் ரீசன். ஒவ்வொன்றும் வந்துட்டு எது கூட செட் ஆகும் அப்படிங்கறத பார்த்துட்டு we have to answer the question. ஸோ ஃபெமிலியர் இங்க வந்துட்டு ஃபெமிலியரைஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கு. ஸோ the option is 3, 1, 4, 2. Option C.
38th question. Choose the root word with which a derivative cannot be formed with the suffix able. able வந்துட்டு எந்த வார்த்தை கூட நம்மளால யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. comfort, comfort plus able, comfortable, yes. avail plus able, available, okay. access plus able, accessible சொல்லுவோம் இல்லைங்களா, IBLE தான் போடுவோம், ABLE வராது. ஓகே, அதே போல notice plus able, noticeable, yes. So the right answer is C. எது ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க, so C. Add a suffix with the word exception. exception கூட எது வந்துட்டு செட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. exception meant ன்னு போடுவோமா, இல்ல. exceptional போடுவோமா, yes. exceptionals ன்னு போடுவோமா, no. Then exceptionful, no. So the right answer is AL, option Bombay. 40th question. Which word given below cannot have the suffix ism? இந்த 4 வார்த்தையில எந்த வார்த்தைக்கு வந்துட்டு ism அப்படிங்கிறது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரீஜனல், ரீஜனலிசம் அப்படின்னு சொல்லுவோமா, எஸ். செக்யூலர், செக்யூலரிசம் சொல்லுவோமா, டெஃபினெட்லி. ரேஷனல், ரேஷனலிசம் சொல்லுவோமா, எஸ். ரெஸ்பான்ஸ், ரெஸ்பான்சிசம் அப்படின்னு சொல்லுவோமா, நோ. ஸோ 4 மட்டும் சேராது. யூ ஹவ் டு செலக்ட் த ஆப்ஷன் ஏ. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல நம்ம என்ன தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஓகே 4 இருக்குன்னு டக்குன்னு OMRல போய் டீல நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிடுவோம். பட் இந்த 4 எங்க கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தப்பா போயிடும். ஸோ கரெக்டா எந்த ஆப்ஷன் அப்படிங்கறத பார்த்து நம்ம மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா. 41st question. Select the correct suffix to frame a new word using the given word purpose. Purpose அப்படிங்கறத வச்சு ஒரு suffix ஆட் பண்றோம். suffix ஆட் பண்ணி ஒரு புது word எதை வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. purposeable, purposeable சொல்லுமா, சொல்ல மாட்டோம். purposity-ன்னு சொல்லுமா, சொல்ல மாட்டோம். purposeless, yes. purpose இல்லாத அப்படின்ற அர்த்தம் வரும். So purposeless is possible. purposeness சொல்லுமா, சொல்ல மாட்டோம். So the right answer is C, purposeless. Match the correct suffix for the given root word cardio. cardio அப்படிங்கிற வார்த்தையோட எந்த சஃபிக்ஸ் வந்துட்டு சேரும்னு கேட்டிருக்காங்க. கார்டியோயிசம் சொல்லுமா, சொல்ல மாட்டோம். கார்டியோயிஷ், நோ. கார்டியோமென்ட், நோ. கார்டியோகிராம், எஸ். ஆல்சோ கார்டியோலஜி, இதுவும் வந்து செட் ஆகும். ஓகேங்களா. ஸோ நமக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி we have to choose. So here the right answer is option D, gram. 43rd question. Select the word with correct prefix. எந்த வார்த்தைக்கு கரெக்டான ப்ரிஃபிக்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்க எல்லாத்துலயும் பார்த்தோம்னா ஆன்டி ஆர் ஆன்டி இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்டலோப். ஓகே, ஆன்டலோப் அப்படின்னா ஒரு வகையான மான் அப்படின்னு சொல்லுவோமா. இது வந்துட்டு சிங்கிள் வேர்ட், இதுல சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் எல்லாம் எதுவும் சேர்க்கல. ஸோ திஸ் இஸ் நாட் அ வேர்ட் வித் ப்ரிஃபிக்ஸ். தென் ஆன்டிக், ஆன்டிக்னா ரொம்ப பழமையான அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ சிங்கிள் வேர்ட் அண்ட் நாட் ஃப்ரேம்ட் யூசிங் அ ப்ரிஃபிக்ஸ். ஆன்டி சோஷியல், இது ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். சோஷியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட ஆன்டி அப்படிங்கறத ஆட் பண்ணி ஆன்டி சோஷியல்னு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். தென் ஆன்டனம் அப்படிங்கிறது சினோனிமோட ஆப்போசிட். ஸோ அகெயின் திஸ் இஸ் அ சிங்கிள் வேர்ட் அண்ட் நாட் ஃபார்ம்ட் யூசிங் அ ப்ரிஃபிக்ஸ். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஆன்டி சோஷியல். 44th question. Select the correct suffix for the word patriot from the given option. Patriotism அப்படிங்கிறது தான் பெஸ்டா இருக்கும். We'll see the other option also. Patriotity சொல்லுமா, no. Patriotism, yes. Patriotal சொல்ல மாட்டோம். அதே போல patriotness சொல்ல மாட்டோம். So the right answer is ism, that is patriotism, option Bombay. 45th question. Pick a suitable prefix for the given word from the given option. Call. கால் அப்படிங்கிற வார்த்தைக்கு எந்த ப்ரிஃபிக்ஸ் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் கால் சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். வி கால் சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். ஆக்சுவலா வி அப்படிங்கிறது ஒரு சஃபிக்ஸ் இல்லைங்களா. ஓகே, அன்கால் அப்படின்னு சொல்லுவோமா, வாய்ப்பு இருக்கு. அண்ட் சப்கால் அப்படின்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். அன்கால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யூ ஆர் அன்கால்ட், இல்ல அன்கால்ட் அப்படின்னாக்கா அந்த ரிட்டர்ன் எடுக்கிறது, இல்ல நாட் கால்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா. அப்ப இந்த இடத்துல சப்கால் அப்படின்ற வார்த்தையும் இருக்கு, பட் திஸ் இஸ் வெரி ரேர். ஓகேங்களா. இந்த வார்த்தை சப்கால் அண்ட் தென் அன்கால் வந்துட்டு நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும் கிராமட்டிக்கலி, பட் வெரி ரேர்லி யூஸ்ட். போத் ஆர் வெரி ரேர்லி யூஸ்ட். இந்த 2 ரேர் வார்த்தைகளுக்குள்ள நம்ம எது சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அன்கால் அப்படிங்கிறது தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ 45th question, the answer is option C. 46th question. Choose the correct suffix for the underlined word from the given option. Down ன்னு கொடுத்திருக்காங்க. Okay. The production graph is going down. Okay. Option A, what.
possible. Downwardனு சொல்லுவோம், downlessன்னு சொல்ல மாட்டோம், downfulனு சொல்ல மாட்டோம், downishனு சொல்ல மாட்டோம். So the right answer is ward, option A. 47th question, select the word with correct suffix. Attendance, attender, attendee and attendful. Attendful அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். attender இது வந்துட்டு தவறான framing. Okay, and attendee சொல்லுவோம், but this is a single word and not framed using a suffix. இங்க attendance அப்படிங்கிறது தான் correct. attend கூட ans யூஸ் பண்ணிருக்காங்க. So option A is the right answer. 48th question, select the word with correct suffix. Takeness, nuisance, weakness, plainness. இது முன்னாடியே பார்த்தோம். weakness is the right answer. Option D. Then match the words with their suffixes. Attain, eager, success, mortal. So முன்னாடியே பார்த்த மாதிரி success will go with full, successful. mortal will go with ity, mortality. eager அப்படிங்கிறது eagernessனு சொல்லுவோம். attain அப்படிங்கிறது attainmentனு போடுவோம். So 3, 4, 2, 1 option A is the right answer. 50th question, match the correct suffix with their root word. love, kind, beauty, demonstrate. அப்ப love அப்படிங்கிறது lovely அப்படின்னு சொல்லுவோமா? So lovely, kind, kindness, beauty, beautiful, demonstrate, demonstration. So 4, 1, 2, 3 option A is the right answer. 51st question, choose the appropriate prefix for the word loyal. loyal அப்படின்ற வார்த்தைக்கு எது வந்து கரெக்டான ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம எப்பயுமே வந்துட்டு டிஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம ஒரு பிஹேவியர் பத்தி யூஸ் பண்றோம், பிஹேவியரோட ஆப்போசிட்ட சொல்றோம் அப்படின்னா டிஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லுமா. பிஹேவ் இதோட ஆப்போசிட்ட சொல்லணும் அப்படின்னா மிஸ்பிஹேவ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? சிமிலர்லி ஒரு விஷயத்தோட ஆப்போசிட்டை நம்ம சொல்றோம் அப்படிங்கும்போது, எஸ்பெஷலி பிஹேவியர் ஆர் கேரக்டர் இதெல்லாம் போடும்போது நம்ம டிஸ் இல்ல மிஸ் அப்படிங்கிறது போடலாம். பட் டிஸ்லாயல் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான வார்த்தையா இருக்கும். இங்க நமக்கு சூட் ஆகக்கூடியது மிஸ் இல்ல டிஸ். இதுல வந்துட்டு டிஸ் வில் பி த பெஸ்ட் ஆன்சர், disloyal. So for 51st question, answer is option C. Question number 52. Choose the base word that does not form a derivative with the suffix ity. ity கூட எது சேராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது முன்னாடியே வந்த கொஸ்டின் தான். லொக்காலிட்டி முன்னாடி வந்துட்டு வேற மாதிரி கேட்டாங்க, இது வேற ஃபார்ம்ல கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். லொக்காலிட்டி எஸ் பாசிபிள், ஸ்பெஷாலிட்டி எஸ் பாசிபிள், எக்ஸாலிட்டி இதுதான் வந்துட்டு சேராது, டிமிடிட்டி அப்படிங்கிறது நமக்கு சேரும், ரைட்? ஸோ ஹியர் த ஆப்ஷன் இஸ் சி. 53rd question, which of the following is the correct prefix for the word effectual? இதுவும் repeated question. ineffectual அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். So option Bombay. Which of the following is the correct prefix for the word partial? Again repeated question. impartial அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். So the answer is option A. 54th question. 55th question, match the words with their suffixes. So இங்க என்ன words கொடுத்திருக்காங்க? betray, carry, compel, attach. ஸோ பிட்ரே அப்படிங்கிறது வந்துட்டு அல் கூட போகும். பிட்ரேயல் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிட்ரேயல். ஓகே. கேரி, ஃபைன். கேரி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கேரியேஜ் அப்படின்னு சொல்லுவோமா, இந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? ஸோ கேரி கேன் கோ வித் ஏஜ், கேரியேஜ். இது மாறும்போது ஒய் அப்படிங்கிறது ஐயா மாறும், ஓகேங்களா? தென் கம்பல், கம்பல்ஷன் அப்படின்னு சொல்லுவோமா? எஸ். ஸோ கம்பல்ஷன். Then attach, attachment, detachment அப்படின்னு சொல்லுவோம். So the right answer is 3, 2, 4, 1 option Delhi. 56th question, choose the correct prefix for the root word way. வேன்ற வார்த்தைக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ the answer is mid, midway, பாதி வழியில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா? டிவே, சூப்பர் வே இல்ல மிஸ் வே அப்படிங்கிறது எல்லாமே தவறான யூசேஜ். ஸோ ஹியர் த ரைட் ஆன்சர் இஸ் மிட், ஆப்ஷன் பாம்பே. 57th question, choose the correct prefix for the word faceted. இதை வந்துட்டு நம்ம முன்னாடியே வந்துட்டு ஒரு மேட்ச்ல கேட்டிருந்தாங்க, மல்டி ஃபெசட்டட், பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம், ரைட்? ஸோ ஹியர் த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, மல்டி. இதை வந்துட்டு அவுட் ஃபெசட்டட் அப்படின்னு சொல்லுமா? நோ. மிஸ் ஃபெசட்டட்? நோ. டிஃபெசட்டட்? நோ. ஓகே. ஸோ மல்டி ஃபெசட்டட். தென் 58th question, matching the words with their suffixes. Anchor, murder, hire, novel. Again the same thing is repeated. Anchor அப்படிங்கிறது anchorage அப்படிங்கிறதோட போகும். Murder will go with us, murderess. Then hire அப்படிங்கிறது link கூட போகும், hireling. The novel, novelette. So 3, 4, 1, 2 option A.
59th question, match the words in column with their suffixes. Astonish, potential, ferocious, success. Success will go with full, right? அப்ப successful. Ferocious, இது ஒரு குணம் இல்லையா? அப்ப ferociousness அப்படின்னு நம்ம சொல்லலாம். Ferociousness. Then potential, potentiality அப்படின்னு சொல்லலாமா? So potentiality. Astonish, astonishment னு சொல்லுவோம். So option 2. 2, 4, 3, 1. Option C is the right answer for question number 59. 60th question. Pick a suitable suffix for the word from the given option. Construct அப்படின்ற வார்த்தை கூட எது நம்மளால சேர்க்க முடியும்னு கேட்டிருக்காங்க. Construction சொல்லுமா? சொல்ல மாட்டோம். Construction சொல்லுமா? Yes, possible. Constructness சொல்லுமா? சொல்ல மாட்டோம். Construct lesson சொல்லுமா? சொல்ல மாட்டோம். So here the right answer is option B, construction. The full final word would be. And 61st question, choose the correct prefix for the underlined word from the given option. அப்ப fortune அப்படின்ற வார்த்தை இருக்கு, இதுக்கு prefix add பண்ண போறோம். Prefix add பண்ணா அதோட meaning அப்படிங்கிறது மாறும். So the right answer for fortune, prefix to be added with fortune is miss. Option A, miss fortune. இதுவுமே வந்து repeated தான். So நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம மேட்ச்ல வரக்கூடிய வார்த்தைகளை ஸ்டேட்மெண்டாவும் கேட்கறான், ஸ்டேட்மெண்ட்ல வரதை கொண்டு போய் மேட்ச்லயும் வைக்கிறான். So the questions or the words are very much repeated. Okay. 62. Choose a suitable suffix from the given words. Again, construct, construction. Option Bombay. Here again, fortune அப்படிங்கிறது misfortune. Next, color, hero, impress, credit, nation. Again, colorful அப்படின்னு சொல்லுவோம். So colorful. Hero, heroic னு சொல்லுவோம். Impress, impressive னு சொல்லுவாங்க. Then credit, creditable. He is a credible person அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? So credit, creditable or credible. Then nation அப்படிங்கிறது national அப்படின்னு சொல்லுவோம். So 2, 4, 5, 3, 1. Option A. Next one, matching the prefixes. M, ultra, hyper, over, inter. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே fill in the blanksல வந்தது. M power, இது வந்துட்டு எல்லாத்துலயும் M சேர்த்து கொடுத்திருந்தாங்க இல்லையா? So similarly, M power. Option 4. Ultra violet. Ultra அப்படின்னா beyond அப்படின்னு சொல்லி அர்த்தம். Beyond the range of violet. So ultra violet. Hyperனா ரொம்ப அதிகமா, hyper tension அப்படின்னு சொல்லி பார்த்தோம். Then again over அப்படிங்கிறது lock கூட போகும். Overlock machine எல்லாம் தைச்சு தைக்கும் போது பார்த்தோம். Then intermission. Intermission. Option 1. So 4, 3, 2, 5, 1. Option Delhi. Next one, matching the prefix with their root words. Contra, dia, for, pan. Options are log, Indian, diction, tell. Log அப்படிங்கிறது dialogue கூட போகும். So dialogue. Then contradiction, contradict ஆகுது, நீ சொல்றது உன்னோட வார்த்தைகளே வந்துட்டு முரண்படுது அப்படின்னு சொல்லுவோம். So contradiction. Then foretell, முன்னாடியே சொல்றது. Foretell, right? Foretell. Then pan Indian, pan Indian moviesலாம் இப்ப நிறைய ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா? So pan Indian. Dialogue is 1. I'm sorry. So the answer is 3, 1, 4, 2. Option A. Next one, matching the prefixes with their root words. Miss, semi, under, dis. அப்ப miss words என்னன்னு கொடுத்திருக்காங்க? Line, use, like, circle. அப்ப dis அப்படிங்கிறது like கூட போகுமா? Dislike, I dislike it அப்படின்னு சொல்லுவோம். இல்ல I dislike you அப்படின்னு சொல்லுவோம். Then underline னு சொல்லுவோமா? Underline, yes. So underline. Semi circle னு சொல்லுவோமா? Yes, semi circle. Then misuse. Okay, ஒரு விஷயத்தை misuse பண்றது. So 2. 2, 4, 1, 3. Option A is the right answer. 68th question, matching the correct suffix with their root words. Popular, sensible, book, duck. Options என்ன கொடுத்திருக்காங்க? Let, ling, itty, ice. அப்ப டக் அப்படிங்கறதோட அந்த குட்டி டக்ஸ் வந்து டக்லிங்னு சொல்லுவோமா? எஸ். ஸோ டக்லிங். ஓகே. புக் அப்படிங்கிறது புக் லெட்ன்னு சொல்லுவோமா? புக்கிஷ் இல்ல புக்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புக் லெட். இங்க இருக்கிற ஆப்ஷன்ல இஷ் கிடையாது. ஸோ லெட், புக் லெட். சென்சிபிள். சென்சிபிள் அப்படிங்கிறது நம்ம எதோட இது பண்ணுவோம்? சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இல்ல பாப்புலரைஸ், பாப்புலாரிட்டின்னு சொல்லலாம், பாப்புலரைஸ்னு சொல்லலாம் இல்லைங்களா? அப்ப சென்சிபிள் அப்படிங்கிறது மோஸ்ட் நேச்சுரலா எது கூட போகுது அப்படின்னா சென்சிபிலிட்டி அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ சென்சிபிள் வில் கோ வித்
3 and popular will go with 4. That is popularize and sensibility. So the answer is 4, 3, 1, 2. So நமக்கு கன்ஃபியூசிங்கா சிலது இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கு ஒன்று மட்டும்தான் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம மற்ற ஆன்சர்ஸை கொண்டு வரணும். Next, question number 69, matching the words with the correct suffixes. Announce, exception, wash, clear. Options என்ன கொடுத்திருக்காங்க? Uns, meant, null, and then able. So announce எப்பவுமே என்ன பண்ணுவோம்? Announcementன்னு சொல்லுவோம். So announcement. Exceptional அப்படின்னு சொல்லுவோமா? Exceptional, yes. Then wash, washable. இந்த ஷர்ட் வந்துட்டு இந்த வாட்ச் இதெல்லாமே வந்துட்டு washable, இல்லை தனிப்பட்ட ஒன்றும் ஆகாது. So washable, okay. Then clear, clearance, okay. Visa clearance அதெல்லாம் சொல்லுவாங்க. So visa clearance. So the answer is 2, 3, 4, 1, option Bombay. 70th question, matching the given prefix with their root words. Options are un, in, non, post. Operation, able, direct, vegetarian. அப்ப non அப்படிங்கிறது வெஜிடேரியனோட போகுமா? நான் வெஜிடேரியன். அப்ப C-ய நம்ம 4 கூட மேட்ச் பண்ணோம் அப்படின்னாலே will arrive at the answer. But still மற்றது எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிப்போம். Unable அப்படின்னு சொல்லுவோமா? Yes, unable. Indirect, direct speech, indirect speech. Yes, indirect. Then non will go for vegetarian. And then post operation, definitely post operation. So 2, 3, 4, 1 is the right answer. Option Bombay. 71st question, matching the prefix with their correct words. Mall, un, miss, pro. Okay, mall அப்படிங்கிறது டெஃபினட்டா நியூட்ரிஷன் கூட தான் போகும். இதை வச்சு நம்ம ஆன்சருக்கு வர முடியுமா? Yes, we have only one option. Option A. மற்றதும் கரெக்டா இருக்கான்னு பார்த்துருவோம். Unaware. Yes, unaware. Misspelled word. Yes. Proclaim. இது already பார்த்ததுதான் இல்லைங்களா? So repeated. Option A. 72nd question. Again, matching the words with their suffixes. Hero. Heroism. இது வரைக்கும் heroic கொடுத்தாங்க. இப்போ heroismனு கேட்டிருக்காங்க. Yes, heroism is possible. Then hope. Hopeless ன்னு சொல்லுமா? Hopeful எப்படி பாசிட்டிவோ hopeless அப்படிங்கிறது அது ஒரு நெகட்டிவ். So hopeless. Then art அப்படிங்கிறது artistன்னு சொல்லுவோமா? Yes, it is possible. Then demo is going to match with crazy. So democracy. So 4, 1, 2, 3. Option A. 73rd question. Choose the appropriate stem word with which the suffix ship can combine. அப்ப எந்த ரூட் வேர்ட் கூட ஷிப் அப்படிங்கிறது கம்பைன் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்னு சொல்லுவோம். எஸ், இட் இஸ் ரைட். சீக்ரெட் ஷிப்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். பிரைட் ஷிப்னு நோ. மெட்டல் ஷிப் நோ. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப். 74th question, matching the prefix with their words. Post, ir, dis, non. Again, this is a repeated question. Ir அப்படிங்கிறது r வரக்கூடிய வார்த்தையில சேர்ப்போம். So irreparable. We will go with 4. Then dis அப்படிங்கிறது disappearance. Post, independence. Then non, alignment. So the answer is 3, 4, 1, 2, option C. 75th question, frequent, book, capable, familiarize. Again, எல்லாமே வந்துட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ் தான். frequent, frequently சொல்லுவோம். book, bookletன்னு சொல்லுவாங்க. yes. and capable, capability அப்படின்னு சொல்லுவோம். so familiar, familiarize அப்படின்னு சொல்லுவாங்க. so 3, 1, 4, 2, option C is the right answer. so question number 76, இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா match the suffix with their root words. so suffix அப்படிங்கறத முன்னாடி கொடுத்துட்டு word பின்னாடி கொடுத்திருக்காங்க. so for convenience we can write the suffix the other side. so ness, li, meant, and then full கொடுத்திருக்காங்க. இப்ப sudden அப்படிங்கறது suddenly அப்படின்னு சொல்லுவோமா? ஓகே. பொலைட் அப்படிங்கிறது பொலைட்லி கூடவும் வரும், பொலைட்னஸும் வரும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா சடன் அப்படிங்கிறது 2 கூட தான் நம்ம மேட்ச் பண்ணியிருக்காங்க. சடன்னஸ் அப்படிங்கிறதும் வராது, சடன்மெண்ட்டும் அப்படிங்கிறதும் வராது. ஸோ 2, அதாவது சடன் அப்படிங்கிறது லீ கூட தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி பொலைட் ஷுட் கோ வித் நெஸ். ஓகே. தென் பியூட்டி அப்படிங்கிறது பியூட்டிஃபுல், மேனேஜ் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ த ஆன்சர் ஷுட் பி 2, 1, 4, 3, option Bombay. 77th question, which root word that cannot be attached with the prefix counter? counter அப்படின்ற prefix கூட எந்த வார்த்தையை நம்மளால அட்டாச் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ ஆக்ட் அப்படிங்கறது அட்டாச் பண்ணலாமா? எஸ். கவுண்டர் ஆக்ட் செய்யறதுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னாலே என்னது ஆப்போசிட்டா ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ கவுண்டராக்ட் அப்படிங்கிறது ரைட். கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸ் இட் இஸ் ஆல்சோ ரைட். இண்டிகேட் அப்படின்னாக்கா ஒரு விஷயத்த சஜஸ்ட் பண்ணுது. அப்போ கவுண்டர் இண்டிகேட் அப்படிங்கும்போது அந்த விஷயம் வந்துட்டு தவறானது, அதை பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேங்களா? அப்போ கவுண்டர் பார்ட் அப்படிங்கிறது ஒருத்தரோட ஆலி அப்படின்னு சொல்லி சொல்லலாமா, நம்மளோட ஃப்ரெண்டு இல்ல சம்மன் பிலாங்கிங் டு குரூப் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ கவுண்டர் ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்றதுக்கான நோக்கம் என்ன? அந்த வார்த்தையோட நெகட்டிவ் ஃபார்ம் இல்லாட்டி ஆப்போசிட்டா கொண்டு வரது தான். அப்ப கவுண்டர் அப்படிங்கிறது கவுண்டர் இண்டிகேட்னு போட்டோம் அப்படின்னாக்கா ஆப்போசிட்டா சொல்றது. ரைட். ஸோ கவுண்டர் பார்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? நம்மள ஒருவர் அப்படின்ற ஒரு மீனிங்கா கொடுக்குது இல்லைங்களா? ஸோ கவுண்டர் பார்ட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு தவறான யூசேஜா இருக்கும். நாட் ஆப்ஷன் பி. ஸோ 77th question, the right answer is option Delhi. 78th question, match the prefix with their correct stem words pro, for, d and then dis. Options given are head, claim, close, fame. So yeah, proclaim அப்படின்னு சொல்லுமா. Yes, proclaim. Then forehead நம்ம நெத்தி இல்லைங்களா, forehead. Then d அப்படிங்கிறது defame பண்றாங்க. Okay. Then disclose. So the answer is 2, 1, 4, 3, option C. 79th question, suitable prefix for the word indicate. Again இந்த வார்த்தையை வந்துட்டு வேற வேற விதங்கள்ல கேட்டிருக்காங்க. ஸோ indicate அப்படின்னாக்கா contra indicate. No. Okay, we'll just see the options. Pre indicate முன்னாடியே சொல்றாங்க அப்படின்றாங்க. ஓகே. Post indicate possible. Counter indicate yes. Contra indicate வராது. ஓகேங்களா? So it should be counter indicate. Okay. So option Delhi is the right answer. Next question, 80th one. Choose the root word with which a derivative cannot be formed using the suffix able. Able use பண்ணி எதை ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. This is a repeated question. Comfortable possible, available possible, noticeable possible, accessible IBLE போடுவோம், not ABLE. So the right answer is option C. Next one, fill in the blanks with a suitable prefix from the given option. So your school organized an inter-school sports event. Again repeated question. At Nehru Stadium, write a report. 81st question, option Bombay. 82nd question, choose a suitable suffix for the following word. Craftsman, craftsmanship அப்படின்னு சொல்லுவோம். So answer is C. Then matching the words with their suffixes. என்ன கேட்டிருக்காங்க? magic, manage, able, slow, iti, al, li and then meant. So magical அப்படின்னு சொல்லுவோம். Then management அப்படின்னு சொல்லுவோம். Then ability, ability will become ability and slow அப்படிங்கிறது slowly அப்படின்னு சொல்லி வரும். So the answer is 2, 4, 1, 3, option C. 84th question, add a suffix to the word exception. அப்ப இதுவும் வந்துட்டு repeated தான், exceptional அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். So option Bombay. 85th question, form a new word by affixing a suitable prefix to the root word in the given option. Theism அப்படின்ற வார்த்தைக்கு என்ன ப்ரிஃபிக்ஸை நம்ம சேர்ப்போம்? ப்ரீ தியிசம் சொல்ல மாட்டோம், இல் தியிசம் சொல்ல மாட்டோம், செமி தியிசம் சொல்ல மாட்டோம், பட் பாலிதீசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பல கடவுள் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆப்ஷன் டெல்லி இஸ் த ரைட் ஆன்சர். 86th question, match the following prefixes with their root words. Option A, dis, in, un. Options என்ன கொடுத்திருக்காங்க? Dispensable, able, midst and then regard. இப்போ regard அப்படிங்கறதோட நம்ம disregardனு சொல்லுமா, ஒருத்தங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறது. ஸோ disregard. ஓகே. midst அப்படிங்கிறது amidst அப்படின்னு சொல்லுமா, ஒருத்தங்களுக்கு நடுவுல அப்படின்ற மாதிரி மாறிடும். தென் in அப்படிங்கிறது indispensable அப்படின்னு சொல்லுவோமா? எஸ், பாசிபிள். un அப்படிங்கிறது unable அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ the answer is 4, 3, 1, 2, option Delhi. 87th question, which word given below cannot have the suffix ism? இது again repeated. Regionalism possible, secularism possible, rationalism possible, but responsivism not possible. So 4 அப்படிங்கிறது option A ல இருக்கு. So the right answer is option A. 88th question, again words and their suffixes. Archy, cressy, ist,
ஆலர்ஜி. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, பியூரோ, சோஷியல், பாத் ஆர் பாத் அண்ட் ஹைர். அப்போ ஹைரார்கி அப்படின்னு சொல்லுவோமா, எஸ். தென் பேத்தாலஜி படிப்பு, ரைட், பேத்தாலஜி. சோஷியல், சோஷியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் பியூரோ அப்படின்னா பியூரோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ஆன்சர் இஸ் 4, 1, 2, 3 ஆப்ஷன் Delhi. Next one, matching the prefix with their root words. Operate, cooperate, again repeated question. Clear, unclear. National, multinational. Noble, ignoble. So 2, 3, 4, 1 option A. 90th question, matching the suffixes with their root words. Migrate, notice, north, excite. Repeated question, migration அப்படின்னு சொல்லுவோம். Then notice, noticeable அப்படின்னு சொல்லுவோம். North, northern. Then excite, excitement. So the answer is 3, 4, 2, 1 option Bombay. Thank you.